கொள்ளை, திருட்டு மற்றும் ஊழல் சார்ந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் சிலவற்றை பற்றி இங்கு நாம் காணலாம். நடிகர் பிரசன்னா, சிபி சத்யராஜ், ரம்யா ராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான இத்திரைப்படம் வங்கி கொள்ளை தொடர்பான திரைக்கதையுடன் வெளியான ஒரு திரைப்படம் ஆகும். நடிகர் அஜித் வில்லன் பாத்திரம் ஏற்று நடித்த ஒரு ஹாய்ஸ் திரைப்படமாக இந்த மங்காத்தா உள்ளது. இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் அடித்த ஒரு திரைப்படம் ஆகும். இயக்குனர் எஸ் வினோத் இயக்குனராக அறிமுகமான திரைப்படம் சதுரங்க வேட்டை. பொதுமக்களை பாதிக்கும் மிக பொதுவான ஊழல்கள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இது உள்ளது. திருட்டு சம்பவத்துடன் அமானுஷ்யங்களை இணைந்து சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு திரைக்கதையுடன் வெளியான திரைப்படம் பீட்சா. நடிகர் விஜய் சேதுபதியின் திரைப்பயணத்திற்கு பலம் சேர்த்த ஒரு படமாக இது உள்ளது. தியாகராஜன் குமாரராஜாவின் முதல் திரைப்படமான இந்த ஆரண்ய காண்டம் கொலை, வன்முறை, திருட்டு சம்பவங்கள் என இரத்த வாடை வீசும் ஒரு திரைப்படமாக வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. 2014ஆம் ஆண்டு வெளியான சதுரங்க வேட்டை திரைப்படத்தின் கதை போன்றே இத்திரைப்படத்தின் கதையும் விளிம்பு நிலை மக்களின் மத்தியில் நடத்தப்படும் ஊழல்கள் பற்றி ஆழமான கருத்தை பதிவு செய்த ஒரு திரைப்படம் ஆகும். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் இயக்குனர் ஷங்கர் இயக்கிய திரைப்படம் ஜென்டில்மேன். ஏழை மாணவர்களின் கல்விக்காக திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் நாயகனின் கதையே இந்த ஜென்டில்மேன்.